வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஹாஃப்லி எக்ஸாமுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கு ஹாஃப்லி எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதுலேயே நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்துக்குமான இண்டிவிஜுவல் வீடியோ கொடுக்குறேன். ஸோ 1 மார்க்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 லெசன்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்கலாம். ஆர் 1 or 2 ஏரியாவில் 11 சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ட் 11th சாப்டரோ ஆர் 12th சாப்டரோ மேக்ஸிமம் 12th லெசனும் சேர்த்து தான். ஸோ நீங்கள் எல்லாருமே படிக்கும்போது ஹாஃப்லி எக்ஸாமுக்கும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுமோ அதே மாதிரி ரெடியாக ட்ரை பண்ணுங்கள். 1 மார்க் பேசிஸில் விச் மீன்ஸ் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்க்ஸில் மினிமம் ஒரு 14லேருந்து அல்லது 15 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த 15 1 மார்க் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்த புக் பேக் 1 மார்க்கை நாம் கம்பல்சரியாக கவர் பண்ணணும். அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். செம்ம எப்படி நீங்கள் படிப்பீங்களோ அதே மாதிரி வித் ஒர்க் அவுட்டிங் பார்ட்டோட படித்தா மட்டும்தான் ஹை ஸ்கோர் ஃபுல் ஸ்கோருங்கிறத எடுக்கலாம். சார் நான் ரொம்ப லோவாக இருக்கேன் சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் புக் பேக்ஸ் 1 மார்க்கை நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக இருக்கிறவங்க ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக எல்லா 1 மார்க்கையும் வித்து சொல்யூஷனோட பார்க்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ 1 மார்க் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 20 1 மார்க்கில் அதிகபட்சம் உங்களுக்கு நான் ஸ்கோர் பண்ணிட்டே வரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 20 1 மார்க்கில் 15 1 மார்க் உங்களுக்கு அதிகபட்சம் புக் பேக்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிமைனிங் கொஸ்டின் உங்களுக்கு இன்டீரியராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் கொஸ்டினும் கண்டிப்பாக உங்களுக்கு புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஹாஃப்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஆனால் 1 or 2 டிஸ்ட்ரிக்ட்லலாம் முன்னாடி எடுக்கிறப்போ ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக 21 மார்க்ஸுமே உங்களுக்கு புக் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்டீரியர் கட்டாயமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுல பாருங்கள் 21 காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 3rd லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான புக் பேக் கொஸ்டின் தான். 3 பாருங்கள் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்வெர்ஸ் எக்கனாமெட்டிக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான ஏரியா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா with the curve. ஸோ கொஸ்டின் நம்பர் 24 5th லெசனில் கவர் பண்ணியிருக்காங்க. 25 பார்த்தீங்கன்னா 6th லெசனில் கோப்ளானர்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ எந்த ஏரியாலலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தும் அதே தான். கொஸ்டின் நம்பர் 26 பார்த்தோன்னா 6லேயே கேட்டிருக்காங்க. அடுத்து 27 7ல் கேட்டிருக்காங்க ரோல்ஸ் தியரம். சரிங்களா? 28 பார்த்தீங்கன்னா 8th லெசன்லேருந்து கேட்டிருக்கான். டிஃபரன்ஷியல் மட்டும் கேட்டிருக்காங்க. 29 பாருங்கள் 9th லெசனு. ஸோ இந்த 9th லெசன் கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் லிமிட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்டெக்ரல் கால்குலஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குது இன்டெக்ரல் -a to +a f of x dx. ஸோ இன்டெக்ரல் -a to +a f of x dxனாலே ஸோ f of x தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு எக்ஸ் பிளேஸில் -x கொடுத்து ஈவனாக ஆட் ஆனு செக் பண்ணுவீங்க. ஸோ இன்கேஸ் இது 2 மார்க்கில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் அது பாசிபிள். 30 பாருங்கள் ரைட் த மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் e power -x e power +x உங்களுக்கு புக் பேக்கில் இருக்குது. e power -x கேட்டிருக்காங்க இன்டீரியரில். சரிங்களா? 31 உங்களுக்கு மேட்ரிக்ஸஸ் தான் ரொம்ப ஈஸியான சம்மு. 32 காம்ப்ளெக்ஸ் நம்பரு. 33 அதே தியரி ஆஃப் ஈக்குவேஷனை. 34 பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் எக்கனாமெட்ரிக்கல். 35 5th லெசனே கேட்டிருக்கான். 36 வந்து உங்களுக்கு வெக்டார்லேருந்து கேட்டிருக்காங்க. 37 அஸ் யூஷுவல் உங்களுக்கு 7th லெசன். லிமிட் கண்டென்ட் நீங்கள் கம்பல்சரியாக ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ 38 உங்களுக்கு அதே இன்டெக்ரல் -a to +a சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி சம் 2 மார்க் 3 மார்க்கில் ரிப்பீட் ஆகாது முடிஞ்ச வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மாடல் கொஸ்டின் தானே. ஸோ கண்டிப்பாக அதில் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 39 பாரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் 10th லெசன் ஏரியா. சரியா? ஸோ 10th லெசனில் C and Dன்னு 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. 2 மாறத்தக்க மாறிலிகள் இருந்தது அப்படின்னா 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கப்போ 2 டைம்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ண ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அடுத்து பாருங்களேன் ட்ரா த ஜாமெட்ரிக்கல் டயக்ராம் ஃபார் தி சம் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 and Z2. புக்கில் கிளியராக இருக்குது. Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டு Z1 Z2 ரெண்டோட சம்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமெட்டிக்காக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ புக்கில் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 41 5 மார்க்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா மியூ யூஸ் பண்ணுற சம்ம கம்பல்சரியாக கேட்குறாங்க. சரிங்களா? அதில் B ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் லாம்டா மியூ பேஸ் பண்ண இதில் சம்மு கிடையாது. ஒன்று கிராமஸ் ரூலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி லாஸ்ட்டில் ரேங்க் மெத்தடும் கேட்டிருக்காங்க. 42ல் இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆர்குமெண்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ரியல் பார்ட் ஆஃப் இசட். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் த கிராஃப் சைன் எக்ஸையும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸையும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணால் போதும். 4th லெசனில் ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டில் 4.1 4.2 4.3ல் கம்பல்சரியாக எவ்ரி கர்வுக்கும் பார்த்தீங்கன்னா சைன் கர்வ் அதோட இன்வெர்ஸ் அதுக்கு கர்வ் வந்து டயக்ராம் போட்டிருக்குவாங்க. காசு அதோட இன்வெர்ஸ் அவங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. tan அதோட இன்வெர்ஸ் அதுக்கும் டயக்ராம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கணும். 43ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அடுத்து ஒரு டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ FP/PM = E கண்டென்ட்டை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். சரியா?
அதுலேயே பி பார்த்தீங்க அப்படின்னா a tunnel through a mountain. ஸோ இதில் செமி எலிப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிப்ஸை பேஸ் பண்ண அப்ளிகேஷன் கம்பல்சரியாக நீங்கள் 5th லெசனில் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் அதுலேருந்து ஒரு சம் நியர்பை கேட்டுகிட்டே இருக்காங்க. 44ல் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்டிருக்காங்க. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஸோ இந்த 5 சம்ஸ்லேருந்து ஒரு சம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நாளை மறுநாள் எழுத போகிற எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இந்த ஏரியாலேருந்து ஒரு சம் இருக்கும். சைன் கேட்டால் கிராஸ் ப்ராடக்ட், காஸ் கேட்டால் டாட் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே 44ல் பி பாருங்கள் 6th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் த லைன். கண்டெய்னிங் த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. கண்டெய்னிங் த லைன் உள்ளடங்கியது. உள்ளடங்கியது அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த லைனை கண்டெயின் பண்ணியிருக்கோ அந்த லைன்லேருந்து நம்ம ஃபுல்ஃபில்லாகவே பாயிண்ட்டே எடுக்கணும், வெக்டாரையும் எடுத்துக்கணும், பேரலல் வெக்டாரையும் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு லைன் கொடுத்துட்டு பேரலல் டு த ஸ்ட்ரைட் லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைனுக்கு பேரலாக மட்டும் இருக்குன்னா அந்த லைன்லேருந்து இங்கே பேரலல் வெக்டார் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அது இருக்கா, எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசர் மைனஸில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வேல்யூ சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து 45ல் 7th லெசனில் கோனிக்கல் வாட்டர் டேங்க் எக்ஸைஸ் செம்ம டேரெக்டாக இருக்குது. ஸோ அதிலே பி பாருங்கள் அதே 7th லெசனு. ஸோ ப்ரூவ் தட் அமாங் ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப் தி கிவன் ஏரியா கிவன் நல்லா கவனிச்சுக்கணும். ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டு அதோட பெரிமீட்டர் லீஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ அது அங்கே ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 46ல் பார்த்தீங்கன்னா ஆயிலஸ் ஃபார்முலா நீங்கள் பார்த்ததுமே தெரியும். கொஸ்டினை கிளியராக பாருங்கள். ப்ரூவ் தட்டா ஷோ தட்டா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸ்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதோட ஆர்டர் எடுத்து அதோட டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலஸ் ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன்று பார்க்கும்போதே உங்களுக்கு 46ல் பிஏ பார்க்கும்போதே தெரியுது இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை. சரிங்களா? dy/dx + py = q ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ கம்பல்சரி அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி வேல்யூ எடுத்துலாம் அதோட சொல்யூஷன் இருக்கிறதுனால. 47ல் பாருங்கள் டேரெக்டாக அந்த 10th லெசனில் லாஸ்ட் எக்ஸைஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட். கண்டிப்பாக அந்த 10th லெசனில் லாஸ்ட் எக்ஸைஸ்லேருந்து ஷுவராக ஒரு சம்முங்கிறது கட்டாயம் வந்துடும். ஸோ நீங்கள் நம்பி படிச்சுட்டு போகலாம். அதிலே பி பார்த்தீங்க அப்படின்னா அதே 9th லெசனை கேட்டிருக்காங்க. y = cos x, y = sin x கர்வு. இது நீங்கள் எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும், எக்ஸைஸில் ஒரு சம் இருக்கும். எக்ஸைஸில் இருக்க சம்முக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π. எக்ஸாம்பிளில் இருக்க சம்முக்கு π/4 to 5/4 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதே